Hi viewers, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா OnePlus ஓட அடுத்த flagship series பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லீக்ஸா வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே OnePlus flagship series OnePlus 15 பத்தி பார்த்திருப்போம். அந்த வீடியோ நம்ம சேனலுக்கு போய் பாருங்க. அது என்னென்ன வரப்போகுது, எப்படி வரப்போகுது, எந்த மாதிரியான டிசைன்ல வரப்போகுது எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ அதனை தொடர்ந்து OnePlus ஓட flagship series ஆன அடுத்த சீரிஸோட தொடர்ச்சியில 15 பார்த்ததுக்கு அப்புறம் 15R பத்தி பார்க்க போறோம். 15R எப்படி இருக்கு, என்ன மாதிரியான டிசைன்ஸ் இருக்கு, இந்த டிசைன் பார்க்கக்குள்ளே கொஞ்சம் பழைய மாடல் டிசைன்ஸ் தான் இருக்கு. ஏற்கனவே லான்ச் பண்ண டிசைன்ஸ் தான் OnePlus 15Rலயும் கொண்டு வராங்க. அது என்னன்றதை ஃபுல்லிட்ல தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு டெக் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய OnePlus 15R எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா OnePlus 15R டிசைன்ஸ் வகையில பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பேக்ல 2 கேமரா வரப்போகுது, ஒரு ஃபிளாஷ் வரப்போகுது. கிட்டத்தட்ட சமீபத்தில் லான்ச் ஆன நார்ட் சீரிஸ்ல எப்படி கேமரா சென்ட்ரிக் கொடுத்துருந்தாங்களோ அதே போலதான் நார்ட் 5 எப்படி இருந்துச்சோ அதே போலதான் வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அந்த 2 கேமராவும் பெரிய கேமரா 2 50 மெகா பிக்சல் கேமரா வரப்போகுதுன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். OnePlus 15R பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 6.83 இன்ச் கூட பிளாட் OLED BOE 1.5K ரெசல்யூஷனோட கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்குது கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சமா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா Snapdragon 8 சீரிஸ் ப்ராசஸர் வரும். என்ன ப்ராசஸர்ன்றாங்கன்னு சொல்ல 8 சீரிஸ் ப்ராசஸர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி இதுல நம்ம 8s Gen 4 எதிர்பார்க்கலான்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வரப்போது, 50 மெகா பிக்சல் டெலிபோட்டோ லென்ஸ் 3x ஆப்டிகல் ஜூமோட வரப்போது. இந்த போன்ல இருக்கிறதுலே அதிகபட்ச பேட்டரியான 7500 mAh பேட்டரி வரப்போது. அது மட்டும் இல்லாம 80 அல்லது 100 வாட்ஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்னு சார்ஜிங் ஸ்பீடு கொடுக்கலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஃபிங்கர் பிரிண்டர் IR பிளாஸ்டர் பிளஸ் கே. அதுக்கப்புறம் இந்த போன் Android 16 Oxygen OS 16 வரப்போது. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் இதுதான். மேற்கொண்டு டீடைல் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த டிசைன் பார்க்கல ரொம்பவே பழைய டிசைன்ஸ் மாதிரி நம்ம சாம்சங்லயும் பல தடவை டிசைன்ல பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா இந்த போன்லயும் இந்த டிசைன்ஸ் தான் வரப்போகுது. பேக்ல கேமரா சென்டர்ஸ் வெர்டிகலா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு பிளஸ் கீ ஒன்று வரப்போகுது அப்படின்றதுதான். இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க இயர்லியர் ரூமர்ஸ். அந்த இயர்லியர் டிசைன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இதுதான். இப்போதைக்கு முன்கூட்டியா வந்ததை பத்தி பார்த்துருக்கிறோம். அது பார்க்கும்போது OnePlus 15 சீரிஸே கொஞ்சம் சொதப்பல் மாதிரி தான் இருக்கு. டிசைன்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஸ்பெக் ஆஸ்பெக்ட்ல எப்படி பவர்ஃபுல்லா கொடுக்குறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்திருக்கிற டிசைன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒர்த் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸ்பெக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் டிசைன்ஸ் ஒர்த் இல்லாதான் தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல உங்களுக்கு வேற எந்த போனோட ரிவ்யூ வேணும், கம்பேரிசன் வேணும், டிசைன்ஸ் டீடைல்ஸ் வேணும்னா எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கான வீடியோ போடுறோம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். இந்த நாள் இல்லாம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.